வானம் அதிர முழங்கடா, பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா, பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. இடியடா இடியடா இது நம் கொடியடா, இனிமேல் நாம் தானடா. தடைகளை உடையடா, சரித்திரம் படையடா, கருகிட தீம் தானடா. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா, பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. பந்தினை புரட்டி போடடா, உரிமை வெல்லவே ஒன்று கூடடா, புழுக்கள் அல்ல நாம் புலிகள் என்றுதான் எரிமலை தாண்டவம் ஆடடா. வணக்கம். தாயக விடுதலை போரில் உயிர்நீத்த தாய்த்தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் செலுத்துவோம். மொழி காக்க இனம் காக்க, மொழி காக்க மானம் காக்க, இன்னுயிரிந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், 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 வீர வணக்கம். உறுதிமொழி ஏற்போம். மொழியாகி எங்கள் மூச்சாகி, முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும், தமிழர் வரலாற்றின் மீது உறுதி, விழிமூடி செல்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி, இனிமேலும் ஓயோம், இழிவாக வாழும், உறுதி, எடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை, ஒன்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம், நாம் தமிழர், நாம் தமிழர். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், நம்மால் வார்க்கு புகழ் வணக்கம், நாம் தமிழரின் புகழ் வணக்கம், சீமான் தம்பிகளின் புகழ் வணக்கம், மண் மீட்பு போராளிக்கு, சீமான் தம்பியின் புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், நம்மால் வார்க்கு புகழ் வணக்கம், எம்பை மீட்ட வேந்தனுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், மீட்டனுக்கும் ஹைட்ரோ கார்பனுக்கும் போராடி மண்ணை மீட்ட, நம்மால் வார்க்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், நாம் தமிழரின் புகழ் வணக்கம், சீமான் தம்பிகளின் புகழ் வணக்கம், பிரபாரம் பிள்ளைகளின் புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், நம்மால் வார்க்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், எம்பை மீட்ட வேந்தனுக்கு புகழ் வணக்கம், மண்ணை மீட்க போராடிய நம்மால் வார்க்கு புகழ் வணக்கம், மண்ணை அழிக்கும் இந்த சக்திகளை மீட்டனையும் ஹைட்ரோ கார்பனையும் மண்ணை விட்டு போராடிய வேந்தனுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், பெரிய தகப்பன் நம்மால் வார்க்கு புகழ் வணக்கம், நாம் தமிழரின் புகழ் வணக்கம், சீமான் தம்பிகளின் புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், நாம் தமிழரின் புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம்,
புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். நமது பாட்டன் நம்மாழ்வார்க்கு நமது பாட்டன் நம்மாழ்வார்க்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். இயற்கை வேளாண் பேரறிஞர் இலக்கை வேளாண் பேரறிஞர் பெரிய தகப்பன் நம்மாழ்வார்க்கு பெரிய தகப்பன் நம்மாழ்வார்க்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். மண்ணை மீட்கும் போராட்டத்தில் மண்ணை மீட்கும் போராட்டத்தில் களத்திலேயே உயிரை விட்ட களத்திலேயே உயிரை விட்ட நமது பாட்டன் நம்மாழ்வார்க்கு நமது தாத்தன் நம்மாழ்வார்க்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். நாம் தமிழர் செலுத்துகின்றோம். நாம் தமிழர் செலுத்துகின்றோம். புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். சீமான் தம்பிகள் செலுத்துகின்றோம். சீமான் தம்பிகள் செலுத்துகின்றோம். புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம். சீமான் தம்பிகள் செலுத்துகின்றோம். சீமான் தங்கைகள் செலுத்துகின்றோம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். இயற்கை வேளாண் பேரறிஞர் இயற்கை வேளாண் பேரறிஞர் மண்ணை மீட்க போராடிய மண்ணை மீட்க போராடிய மண்ணை மீட்க போராடிய மண்ணை மீட்க போராடிய உயிரை மீட்க நம்மாழ்வார்க்கு உயிரை நீக்க நம்மாழ்வார்க்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர். நாம் தமிழர். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நமது தென்பரை ஊராட்சியில் சென்ற வருடம் போலவே இந்த வருடமும் நம்மாழ்வார் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் இந்த புகழஞ்சலி நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொருளாளரும் மனிதநேய மருத்துவருமான நமது ஐயா பாரதிச்செல்வன் அவர்கள் உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக உறவுகளுக்கும் நமது கிராமத்தைச் சேர்ந்த ஏனைய அரசியல் கட்சி சார்ந்த அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன், வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மாழ்வார் அவர்கள் குறித்த அவருடைய வரலாற்றை குறித்த ஒரு சிறு உரையை என்னுடைய மருத்துவரையாவாடி இயற்கை வேளாண் பேரறிஞர் ஐயா நம்மாழ்வார் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்விலே மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே தென்பரை கிராமத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், தாய் தமிழ் உறவுகள், இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், அனைத்து கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள், குழந்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஐயா நம்மாழ்வார் பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் வைப்பதற்கு வாய்ப்பளித்தமைக்காக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற இந்த குழந்தைங்கள்லாம் அவசியம் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அடிமைப்பட்டு கிடக்கின்ற இந்த தமிழினம் தன்னுடைய இயற்கை வளங்களை பன்னாட்டு பெரு நிறுவனங்களுக்கு கொள்ளை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு நமது காலத்தில் எமது போராட்டத்தினால் மட்டுமே இது காப்பாற்றப்படும் என்கிற நம்பிக்கை மிக மிக குறைந்து வருகின்றது. எனவே அடுத்த தலைமுறை இந்த குழந்தைகள் நம்மாழ்வார் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உரையை நான் இங்கே நிகழ்த்துகிறேன். நம்மாழ்வார் பிஎஸ்சி அக்ரின்னு சொல்கிறோம்ல, அந்த வேளாண் படிப்பு படித்தார். படிச்சுட்டு கோவில்பட்டியில் உள்ள இந்த வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை பார்த்தாரு. அப்போ அந்த பயிர்களுக்கு இந்த உரம்லாம் போடுறதுனால, பூச்சிக்கொல்லிகள்லாம் தெளிக்கிறதுனால உற்பத்தி அதிகரித்து உழவர்களுக்கு லாபம் வருமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி தான் அங்கே நடந்தது. ஆராய்ச்சி முடிவில் அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எதிர்பார்க்கிற அளவு விளைச்சல் இதில் வராது. அந்த நவீன வேளாண்மை, பசுமை புரட்சி என்று சொல்லப்படுகின்ற நவீன வேளாண்மையில் அந்த குட்டை பயிர்களை பயிரிட்டு அதற்கு செயற்கை உரங்களை இட்டு பூச்சிக்கொல்லியிட்டு களைக்கொல்லியிட்டு வேளாண்மை செய்தால் உழவர்களுக்கு கடன் தான் மிஞ்சும் என்பதை அவருடைய ஆய்வு முடிவுகள் காட்டுது. அதை அவர் எழுதி மேலதிகாரிகிட்ட கொடுக்குறாரு. மேலதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிக்கையை, இந்த உண்மையை நம்ம சொன்னோம்னா
இந்த நிலத்தையே மூடிடுவாங்க, நம்மளை ஊருக்கு ஊரா அலைய விட்டுருவாங்க வேற வேலையில், அதனால் நம்ம இதை மாற்றி தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ நம்மாழ்வார் சொல்கிறாரு, நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து இந்த வேளாண்மை ஆராய்ச்சியிலையும் இந்த பசுமை புரட்சி என்று சொல்லப்படுகிற அந்த துறையில் நம்ம இருந்தால் அது உண்மைக்கு எதிரானது, நம்ம உண்மை உழவர்களுக்கு நன்மை செய்ய முடியாதுன்னு சொல்லி உண்மைக்காக தன்னுடைய வேலையே விட்டுட்டு வெளியில் வர்றாரு. யாராவது வருவாங்களா? ஒரு நல்ல வருவாய் உள்ள ஒரு அரசு பணிக்காக எல்லாரும் ஏங்குற ஒரு காலம். அப்போ வேலையை விட்டுட்டு வந்துட்டு அதற்கு பிறகு பல்வேறு நிலைகளில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போய் உழவர்களிடமே சென்று அவர்களோடைய வாழ்ந்து இந்த உழவாண்மையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை அவர் நடைமுறையில் தெரிஞ்சுக்கிறார். புத்தகத்தின் மூலம் ஜெர்மானிய இயற்கை வேளாண் விஞ்ஞானி மசானு புகோகா அவருடைய நூலிலிருந்து படித்து தெரிந்து கொண்டாலும் கூட அனுபவத்திலிருந்து பலவற்றையும் கற்றுக்கொண்டு அவரே வேளாண்மை செய்து பல நிலைகளை தாண்டி ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் தமிழ்நாடு அறிந்த ஒரு இயற்கை வேளாண் அறிஞர் ஆகிறாரு. அப்ப தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு நகரமா போய் அங்க உள்ள உழவர்களுக்கு இந்த செயற்கை வேளாண்மையினால இந்த உரங்களை போடுறதுனால இந்த மண்ணில் உள்ள மண்புழுக்கள் நுண்ணுயிர்கள் இதெல்லாம் கொல்லப்படுது. பூச்சிக்கொல்லினால பயிர்களுக்கு நோயை உண்டாக்குற பூச்சிகள் மட்டும் கொல்லப்படலை, நன்மை செய்கிற பூச்சிகளும் கொல்லப்படுது. அதோட அந்த பூச்சிக்கொல்லி ரசாயனம் பயிர்களின் மீது தெளிக்கப்படுவது உணவின் மூலம் நமக்கும் நம்ம உடம்புக்கு போய் தாயோட பாலையும் விஷமாக்குது. அதனால குழந்தைகளுக்கெல்லாம் நோய் வருது. அந்த பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்ட இலைகளை சாப்பிட்ட விலங்குகளுக்கு நோய் வருது. அதனால இந்த பூச்சிக்கொல்லிகள் மண்ணில் உள்ள மண்புழுவை மட்டும் இல்லை மனிதர்களுக்கு நோயை உண்டாக்குது. அதனால இந்த பூச்சிக்கொல்லி தெளிக்கக்கூடாது, செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடாது. இந்த செயற்கை உரமும் பூச்சிக்கொல்லியும் மாடுகளை எல்லாம் விரட்டி விட்டு டிராக்டரை கொண்டு வந்ததும் அந்த டிராக்டர் உற்பத்தி செய்கிற பெரு நிறுவனங்களுக்கு, உரத்தை உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கு, பூச்சிக்கொல்லியை உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கு அவன் அரசாங்கம் மானியம்னு சொன்னான். ஆனால் அந்த மானியம் யாருக்கு போச்சு? அவங்களுக்கு தான் போச்சு. உழவர்கள் கடனாளியாக தான் ஆனாங்க. ஆனால் உழவர்களில் உள்ள பெரும் உழவர்கள் பல 100 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க 100க்கு 25 விழுக்காடு உழவர்களுக்கு தான் அதனால் பயன் கிடைச்சதே தவிர சிறு உழவர்களுக்கு கிடைக்கல. இந்த மண்ணு மலடா போச்சு. மேலும் 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 உரங்களை போட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டு ஒரு பூச்சிக்கொல்லிக்கு அந்த பூச்சி எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொள்ளும் பொழுது புதுசாக ஒரு பூச்சிக்கொல்லி போட வேண்டி இப்படி உழவர்கள்லாம் கடனுக்கு தான் ஆள்பட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க. அதனால இந்த பசுமை புரட்சி என்பது ஒரு ஏமாற்று தந்திரம். அதுல இருந்து நமது உழவர்களை மீட்டு இயற்கை வேளாண்மைக்கு கொண்டு வரணும். அந்த காலத்துல பயன்படுத்த மாதிரி மாட்டு உரங்களை பயன்படுத்தணும், பூச்சிக்கொல்லிகளுக்கு பதிலாக பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தணும். வேப்ப புண்ணாக்க அவர் பூச்சி விரட்டியா பயன்படுத்தினாரு. நான் ஐயா நம்மாழ்வாரோட நூலை நான் படித்தேன். அந்த காலகட்டத்தில் என்னுடைய மருத்துவமனைக்கு முன்னால் இருக்கிற இந்த நிழல் தருவதற்காக நாங்கள் ஒரு மரத்தை வச்சிருந்தோம். அதில் ஆயிரக்கணக்கான பூச்சிகள் வந்துருச்சு. நான் எதிர்த்தாப்புல பூச்சிக்கொல்லி மருந்து கடை இருந்தது, அங்கே வாங்கலான்னு முதல்ல நினைச்சேன். அப்புறம் நம்மாழ்வார் தான் நம்மளே நடைமுறைப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி வேப்ப புண்ணாக்கு வாங்கிட்டு வர சொல்லி சோப்பு அதில் கரைச்சி என்னுடைய மருத்துவமனை காவலர் அவரை வச்சு வெள்ளூர் கண்ணன் அவர்கிட்ட பூச்சி மரம் தெளிக்கிற கருவியை வாங்கி அது தெளிச்ச ஒரு முறை தான் தெளிச்ச எல்லா பூச்சியும் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அவர் சொன்னது உண்மை அப்படின்றத நானே உணர்த்தேன். அதனால இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது, இனிமேலாவது இங்குள்ள உழவர்கள் இந்த செயற்கை வேளாண்மையை விட்டுட்டு இயற்கை வேளாண்மைக்கு வரணும். அது என்ன சொல்றாங்கன்னா, அதில் எங்களுக்கு அவ்வளோ வருவாய் கிடைக்கிறது இல்லை, நஷ்டமாகுதுன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, இயற்கை வேளாண்மையிலையும் லாபம் ஈட்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் முதல் 1-2 ஆண்டுகள் தான் அப்படி இருக்கும். அதற்கு பிறகு 3வது ஆண்டிலிருந்து வருவாய் அதிகரிக்கும் அப்படின்றது தான் இதுவரைக்கும் அனுபவங்கள் உணர்த்தி இருக்கு. அதனால இயற்கை வேளாண்மையை நாம் ஒவ்வொருவரும் கைக்கொள்வதுதான். நான் இந்த பகுதியில் இதற்கு முன்னால் பாமையானவர்களை அழைத்து நம்ம அந்த தென்பறை சமுதாயம் கோயிலில் பயிற்சி கொடுத்தோம். ஆனால் அதற்கு பிறகும் யாரும் இங்கே செய்ய முன்வரல. நான் அப்பையும் சொன்னேன், நீங்கள் வருமானத்துக்கு வேணா இதை செய்யுங்க, ஒரு 3ல் 1 பாகமாவது உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட்றதாவது ஒரு ரசாயன கலப்பில்லாத தூய்மையான நஞ்சற்ற ஒரு உணவை சாப்பிடலாம். அதனால 3ல் 1 பாகம் ஒரு சிறு பகுதியிலாவது இயற்கை வேளாண்மை பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டேன். யாருமே இது வரைக்கும் செவிசாய்க்கல. இனிமேலாவது அது மாதிரியெல்லாம் நீங்க செய்யணும். அதுதான் நம்மாழ்வார் ஐயாவுக்கு நம்ம செலுத்துற
ஒரு புகழ் வணக்கமா இருக்க முடியும். ஏதோ அப்பா செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தவசம் கொடுக்குற மாதிரி நடக்கிற சடங்கா இது இருக்கக்கூடாது. அவர் சொன்ன இயற்கை வேளாண்மையை நம்ம ஒரு சிறு பகுதியாவது கையாளணும். நாளைக்கு நீங்கள் எல்லாம் வாக்களித்து இங்கே ஒரு நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி, செந்தமிழர் சீமான் அவர்கள் தலைமையில ஆட்சி வரும்பொழுது தமிழ்நாடு முழுக்க இயற்கை வேளாண்மையை நாங்கள் செயல்படுத்துவோம். இது ஏதோ ஒரு கற்பனை கனவுன்னு நினைக்காதீங்க. இந்தியாவில் சிக்கிம் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு, சிக்கிம் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துல மாநிலம் முழுக்க இயற்கை வேளாண்மை நடக்குது. இப்போ சிக்கிம்ல நடத்ததை தமிழ்நாட்டில் நடத்த முடியாதா? நிச்சயமாக நாங்கள் நடத்தி காட்டுவோம். அதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட திட்டம் இருக்கு. ஏன்னா இப்ப பெரும் நகரங்களுக்கு நீங்க போனீங்கன்னா வால்மார்ட், ரிலையன்ஸ் அவங்கெல்லாம் மிகப்பெரிய விற்பனை அங்காடிகள் வச்சிருக்கிறாங்க. அங்க ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா ஒரு பகுதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கூடுதலான விலை கொடுத்து மக்கள் வாங்கிட்டு போறாங்க. நம்ம நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இயற்கையில் விளைந்த நஞ்சற்ற உணவுக்கு மிகப்பெரிய தேவை இருக்கு, மிகப்பெரிய சந்தை இருக்கு, தேவை இருக்கு. நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த இயற்கை வேளாண்மையை பயிரிட்டு உலகம் முழுக்க செந்தமிழன் சீமானவர்கள் தலைமையில் நாம் தமிழர் அரசு ஏற்றுமதி பண்ணோம். அப்ப தமிழ்நாட்டு அரசின் வருவாய் பல லட்சம் கோடி வரும். இந்த மது கடைகளை எல்லாம் மூடுவோம். மது கடைக்கு என்ன சொல்றாங்க? அரசாங்கம் எடுத்த காசு இல்ல, சம்பளம் கொடுக்க காசு இல்ல, அதுலதான் 50,000 கோடி வருது அப்படின்னு சொல்லி எத்தனை குடும்பங்களை இன்னைக்கு சீரழிச்சிருக்கிறாங்க. ஏன் கேட்டா என்ன சொல்றாங்க? வருமானம் இல்ல. வருமானத்துக்கு எத்தனையோ வழி இருக்கு, அதை செய்யறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்ல. இயற்கை வேளாண்மை கொண்டு வந்தா புற நிறுவனங்களை பகச்சிக்க வேண்டி வரும். அவங்க தேர்தல் நிதி கொடுக்க மாட்டாங்க. பன்னாட்டு முதலாளிகளையும் பெரும் முதலாளிகளையும் பகச்சிக்க கூடாது. அப்படின்றதுனாலதான் நேற்றைய அரசுகள் இப்படி இருக்கு. நாம் தமிழர் ஆட்சி வந்தால் ஏதோ நம்மாழ்வாருக்கு விழா மட்டும் எடுத்துட்டு நாங்க போயிட மாட்டோம், அவர் சொன்னதை செயல்படுத்துவோம். இப்படி தன்னுடைய வாழ்வின் பெரும் பகுதியை இயற்கை வேளாண்மையை உழவர்களிடம் பரப்புவதற்காகவே செலவிட்டார். அந்த 25-30 ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட அவர் வீட்டுக்கு போனது கிடையாது. அவர் மனைவி மக்களை பார்த்ததே கிடையாது. ஒவ்வொரு ஊரா போய்கிட்டே இருப்பார். அப்படி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதையுமே இந்த தமிழ்நாட்டு இந்த மண்ணை உரத்திலிருந்து காப்பாற்றணும், பூச்சிக்கொல்லியிலிருந்து காப்பாற்றணும். நாளைக்கு வருகின்ற இந்த தலைமுறை குடிக்கிற தாய்ப்பால் சுத்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் போராடிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல தான் மீத்தேன் எடுப்பு திட்டம் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தது. அப்பதான் ஐயா சொன்னாங்க, நான் இவ்வளவு நாள் இயற்கை வேளாண்மைக்காக தான் பாடுபட்டேன், ஆனா நிலம் இருந்தா தானே வேளாண்மை பண்ண முடியும். இந்த மீத்தேன் திட்டம் வந்தா நிலத்தடி நீர் கீழே போயிடும், இந்த மண்ணு மாசாயிடும், பயிரை செய்ய முடியாது, எல்லாரும் அகதியா போற நிலைமை வரும், மண்ணை காப்பாற்றணும். அதனால நான் இந்த மீத்தேன் திட்டத்திற்கு போராட்டத்துல கலந்துக்கிறேன்னு சொல்லி இங்குள்ள கிராமங்கள் ஒவ்வொரு கிராமமா போய் விவசாயிகளை சந்திச்சாரு. திருமக்கோட்டையில இந்த மாரியம்மன் கோயில்ல நான் ஐயாவோட அந்த உழவர்கள் சந்திப்பு இயக்கத்துல நான் கலந்துகிட்டேன். அப்படி உழவர்கள் எல்லாம் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை ஐயா உருவாக்கினாரு. ஐயா அவர்கள் தலையிட்டதனால்தான் அவருடைய அர்ப்பணிப்புக்கும் அவருடைய உழைப்புக்கும் இந்த மக்களின் மீது அவருக்குள்ள அர்ப்பணிப்பு, அந்த ஆர்வம், இதை மதித்துத்தான் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு வல்லுநர் குழு அமைச்சாங்க. அந்த வல்லுநர் குழு தான் அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கையில சொன்னாங்க, மீத்தேன் திட்டம் இங்க செயல்படுத்தப்பட்டால் இங்கு வேளாண்மை முற்றிலும் அழிந்து போய்விடும், நீர்வளம் போயிடும், இந்த தண்ணியெல்லாம் எடுத்துறதுனால கடல் நீர் உள்ள வரும், நிலம் உள்வாங்கும், இங்க யாரும் வசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வல்லுநர் குழு அறிக்கை வந்தது. அதன் அடிப்படையில் தான் 2015ஆம் ஆண்டு ஐயா அவர்கள் இறப்புக்கு பிறகு அந்த வல்லுநர் குழு அறிக்கையின் அடிப்படையில் இடைக்கால தடை விதிச்சாங்க. இந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு இடைக்கால தடை விதிச்சாங்க. அவன் தஞ்சாவூர் அலுவலகத்தில் மூடிட்டு கிளம்பிட்டான். அதே வல்லுநர் குழு அறிக்கையின் அடிப்படையில் தான் 2022இல் எடப்பாடியார் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்கு சட்டம் இயற்றினார். ஏன்னா ஜிஓ அரசாணையெல்லாம் நிக்காது, சட்டம் தான் நிற்கும். அதுக்காக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை எடப்பாடி ஐயா அவர்கள் கொண்டு வந்ததற்கு காரணம் நம்மாழ்வார் தான். அவர் மட்டும் இந்த போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்றால், மாபெரும் மக்கள் போராட்டம் மாற்றவில்லை என்றால், இந்த பகுதி முழுக்க ஒரு 20-30 ஆண்டுகளில் அழிந்து கீழே கிடக்கின்ற 60 லட்சம் கோடி அளவுள்ள அந்த நிலக்கரி எடுப்பதற்காக பன்னாட்டு நிறுவனங்கள் படையெடுத்திருப்பார்கள். நெய்வேலி நிலைமை என்ன பாருங்க. நிலத்தை கொடுத்தவங்களுக்கெல்லாம் வேலை தர ஏமாத்திட்டாங்க. வேலை யாருக்கு கிடையாது. இன்னும் 3000 ஏக்கர் நிலத்தை அபகரிக்க அங்க தமிழ்நாடு அரசு காவல்துறை வைத்து அந்த உழவர்களை விரட்டி கொண்டு இருக்கிறது. அந்த உழவர்கள்லாம் மண்ணவாரி இறக்கிறாங்க, அழுவுறாங்க. என்னுடைய வருவாய் போயிட்டுனா நான் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு அழுவுறாங்க. அந்த நிலைமையிலிருந்து இந்த
இந்த மண்ணை காப்பாற்றியவர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். இதற்காக நாம் நம்முடைய அடுத்த ஒரு அத்தனை தலைமுறைகளும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த தமிழ் மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்ட நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஐயா அவர்களுக்கு விழா எடுக்கிறது. நீங்கள் எல்லாம் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டிலே எத்தனை கட்சிகள் இருக்கின்றன? இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மனிதருக்கு எத்தனை கட்சிகள் விழா எடுக்கின்றன? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எடுக்கின்றது. அதிலிருந்து இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் இந்த மொழியின் மீதும் இந்த பண்பாட்டின் மீதும் நாம் தமிழர் கட்சிக்கு உள்ள அக்கறையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா நம்மாழ்வார் எவ்வளவோ உழைத்தார். ஒரு நோயினால் செத்து போய்விட்டார், நம்மை விட்டு பிரிந்து விட்டார். ஆனால் அவருடைய கனவு நனவாக வேண்டுமானால், இந்த மண்ணிலிருந்து செயற்கை உரங்கள் அகற்றப்பட வேண்டுமானால், பூச்சிக்கொல்லிகள் அகற்றப்பட வேண்டுமானால், களைக்கொல்லிகள் அகற்றப்பட வேண்டுமானால், மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றன. எல்லாத்துக்கும் பிடி பருத்திக்கு மட்டும்தான் அனுமதிச்சிருக்க அரசு. நம்மாழ்வார் போராடியதால் மற்ற கடுகுக்கோ கத்திரிக்கோ பரிசோதனைகளை வச்சிருக்கிறாங்க. நாம் தொடர்ந்து போராடினா தடுக்க முடியும். இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இங்கே வந்துவிட்டால் இந்த கம்பெனிக்காரன் விதையை கொடுப்பான். நம்ம அதுல இருந்து விதையை எடுத்து போட முடியாது. அவனை நம்பி இருக்கணும். ஒரு 20 ஆண்டுகள் அந்த விதையை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம பாரம்பரிய விதைகள் எல்லாம் போயிடும். அப்புறம் நம்ம நாடு ஒரு அடிமை மாதிரிதான். அவன் திடீர்னு விதை சப்ளை நிறுத்திட்டான்னா நீங்க நெல்லு போட முடியாது, கரும்பு போட முடியாது, வாழை எதுவுமே போட முடியாது. அப்படிப்பட்ட அபாயகரமான ஒரு சூழல் நம்ம நாட்டை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் எதிர்த்து ஐயா நம்மாழ்வார் அவர்கள் போராடினார். அவர் அன்னைக்கு போட்ட விதை இன்னைக்கு பல்வேறு உழவர் அமைப்புகள் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. இப்படி பல தளங்களிலும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் அங்கு உயிரை பலி கொடுத்த இந்த மாவீரர்களை போற்றுவதற்காக மாவீரர் நாள் என்கிற நாளை நவம்பர் 27 அங்கு கொண்டாடுவார்கள். தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த முதல் மாவீரர் நாளிலே தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் சொன்னார், ஒரு இனத்திற்காக உயிரை கொடுக்கின்ற அந்த ஈகிகளையும் அறிவாளிகளையும் பெண்களையும் மதிக்காத ஒரு சமூகம் ஒரு காட்டுமிராண்டி சமூகமாக மாறி அழிந்து போய்விடும் என்று தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னார். அப்படி இந்த இனம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த மண்ணுக்காக உயிரை கொடுத்த ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிகழ்ச்சிகளை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரத்த நாட்டிலே மிகப்பெரிய பொதுக்கூட்டமே அவருக்காக 28ஆம் தேதி நடத்தினோம். எனவே இங்குள்ள மக்களுக்கு இந்த நம்மாழ்வார் அவர்கள் நினைவேந்தலின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது, ஐயா அவர்களுடைய கனவை நாம் நனவாக்க வேண்டும். ஒவ்வொரு உழவரும் உங்களுடைய நிலத்தில் ஒரு சிறு பகுதியிலாவது இயற்கை வேளாண்மை செய்து அந்த நெல்லை அரைத்து நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு நஞ்சில்லாத உணவாக இருக்க வேண்டும். அப்படி செய்தீர்களானால் மருத்துவத்திற்கு நீங்கள் செய்கின்ற செலவு பல ஆயிரம் கோடி ரூபாய் பொதுமக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மிச்சமாகும். ஒவ்வொருவருக்கும் பணம் மிச்சமாகும். இன்றைக்கு மருத்துவத்திற்காக எவ்வளவு செலவு செய்யணும் என்று நினைத்து பாருங்கள். பல பொதுமக்களும் தங்களுடைய ஆடு மாட்டை விற்று வீட்டை விற்று நிலத்தை அடமானம் வைத்து பல்வேறு கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் ஐயா சொன்னார், நஞ்சில்லா உணவு நோய்களில் இருந்து நம்மளை காப்பாற்றும் என்று. எனவே அவருடைய கனவை நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் இயற்கை வேளாண்மை செய்து அந்த உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிட்டு அவருக்கு உங்களுடைய நன்றி கடனை செலுத்த வேண்டும். ஆனால் இந்த கனவு நனவாக வேண்டுமானால் அரசு அவருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுகின்ற அரசாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அரசு தான் திட்டமிடுகிறது. எந்த வேளாண்மை செய்வது என்பதை அரசு தான் திட்டமிடுகிறது. அந்த அரசு அதிகாரத்திலே நம்மாழ்வாரை போற்றுபவர்கள் மட்டுமல்ல, அவருடைய கனவை நனவாக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமர்ந்தால்தான் அவருடைய கனவு நனவாகும். எதற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தாரோ அது நடக்க வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைய வேண்டும். நீங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாளர்களாக மாற வேண்டும், உறுப்பினர்களாக மாற வேண்டும், பொறுப்பாளர்களாக மாற வேண்டும். இந்த பகுதி முழுவதும் இந்த கட்சியின் கொள்கைகளை பரப்ப வேண்டும். இந்த தமிழர்களுக்கான ஒரு அரசு அமைய வேண்டும். அதற்கான உறுதியேற்பு நாளாக இந்த நாளை நான் இங்கே உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். நம்மாழ்வாருக்கு புகழ் வணக்கம். மண் மீட்பு போராளி நம்மாழ்வார் ஐயாவுக்கு புகழ் வணக்கம். மீத்தே திட்டத்தை விரட்டி அடித்த எல்லை காத்த ஐயனார் நம்முடைய குலசாமி நம்மாழ்வாருக்கு புகழ் வணக்கம்.
புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். நம்மாழ்வாருக்கு புகழ் வணக்கம். நம்மாழ்வாருக்கு புகழ் வணக்கம். ஒரே ஒரு தகவல், என்னுடைய வீட்டு வழிபாட்டு அறையில் முருகனுடைய படம் இருக்கிறது, என்னுடைய தந்தையின் படம் இருக்கிறது, என்னுடைய தாயின் படம் இருக்கிறது, இன்னும் சில கடவுள்கள் படங்கள் இருக்கின்றன. அதோடு நம்மாழ்வார் ஐயாவுடைய படத்தையும் என்னுடைய வீட்டு வழிபாட்டு அறையிலே நான் வைத்திருக்கிறேன். அவர் நம்முடைய குலசாமி. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டு வழிபாட்டு அறையிலே நம்மாழ்வாருடைய படத்தை வைத்திருக்க வேண்டும். இதை பார்க்கும்போதும் உங்களுக்கு அந்த கருத்து மனத்திலே பதியும். அதுதான் அவருக்கு செலுத்தும் உண்மையான புகழ் வணக்கம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். தீபங்க தினத்திலும் தன்னுடைய சொந்த நிலத்தில் பயிரிடப்பட்ட இயற்கை விவசாய முறையில் பயிரிடப்பட்ட அந்த நெல் தானியங்களை மற்ற விவசாயிகளுக்கும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு வருடமும் அளித்து கொண்டிருக்கிற எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட பொருளாளரும் இயற்கை விவசாயமான கோவில்வெண்ணி கண்ணன் அவர்கள் இன்று வழங்க இருக்கிற இந்த விதை நெல் குறித்தான ஒரு சிறு தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். அமைதியாக கேளுங்க. ஐயா அவர்கள் ஐயாவோட கனவு எப்படின்னா, நஞ்சில்லாத உணவு, அதுவே நம் கனவு. அதுதான் அண்ணனோட எங்களோட ஆட்சி செயற்பாட்டு வரைவுலையும் அண்ணன் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே எங்களுக்கு கொள்கை முறை இல்லாமல் ஐயா அப்படியே ஏற்றுக்கிட்டார். அண்ணன் சொல்லுவாங்க, எங்களுக்கு வழிகாட்டியாக யாரெல்லாம் எங்களை ஞானம் போதித்தாங்களோ அவங்க எல்லாமே எனக்கு தகப்பன் தான் அப்படின்னு சீமானனை சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளோட வேளாண் குடிகளுக்கு மிக மிக முக்கியமான நமக்கு ஒரு ஞானத்தை போதித்த ஐயா நம்ம வேளாண் குடிகள் எல்லாருக்குமே ஒரு மூத்த தகப்பனார் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய காலகட்டங்களில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு வேளாண் குடிமக்களும் சொந்தமாக விவசாயம் செய்யக்கூடிய வேளாண் குடிகளும் கூலி வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் ஒரு 30 சென்ட்லையாவது நம்மளோட குடும்பத்தோட சுயநலத்துக்காகவாவது ஒரு நஞ்சில்லாத ஒரு பாரம்பரிய நெல்லை நீங்கள் அதை சாகுபடி செஞ்சு ஒரு 30 சென்ட், உங்களால் 10 ஏக்கர் வச்சுருக்கேன், 5 ஏக்கர் வச்சுருக்கேன், எனக்கு பொருளாதார இழப்பு நீண்ட நாள் இந்த மண்ணை மாற்ற வரைக்கும் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது குறைந்தபட்சம் நம்மளோட குடும்பத்துக்கான சுயநலத்தோடையாவது குறைந்தபட்சம் ஒரு 30 சென்ட் ஒதுக்கி இந்த பாரம்பரிய நெல்லை இயற்கையாக நம்ம சாண எருவு இந்த மாதிரி போட்டு சாகுபடி செஞ்சு நம்ம குடும்பத்துக்கு பயன்படுத்த நம்மளேருந்து தொடங்குங்க. அந்த மாதிரி தொடங்கும்போது இப்போ எங்களால் முடிஞ்சது ஒரு நிகழ்வுக்கும் 25, 30, 50, 100 விவசாயிகளுக்கு எங்களால் முடிஞ்ச பாரம்பரிய நெல்லை வழங்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி நீங்கள் விளைவிக்கிற நெல்லை பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு 2 கிலோ 3 கிலோ கடத்துங்க. இந்த பாரம்பரிய நெல்லோட பயன்பாட்டை நம்ம மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதோட வீரியமும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம பிள்ளைங்களுக்கான அறிவாற்றல் நினைவாற்றல் இது எல்லாமே ரொம்ப நன்றாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளம் வயது 2 வயது 3 வயது உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் புற்றுநோய். என்ன உணவு சாப்பிட்டுச்சு? ஒன்றும் கிடையாது, தாய்ப்பால் தான் குடிக்கிறாங்க. நம்மள்ட்ட நாட்டு மாட்டு இல்லை, பால் இல்லை, சீம்பால் குடிக்கிறோம். சீம மாட்டு பால் வந்துச்சு, பாலும் நஞ்சாகி போச்சு. எல்லாத்தையும் வச்சுக்கோம். குறைந்தபட்சம் இந்த பாரம்பரிய நெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நஞ்சாக வச்சு கொடுக்கும்போது அந்த தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு சத்து கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி பாரம்பரிய நெல் கிரகங்களை குறைந்தபட்சம் நம்ம குடும்பத்துக்காக பயன்படுத்தணும். இப்போ காலகட்டத்தில் இப்போ நெருங்கி பூச்சிக்கொல்லிகள் இந்த பூஞ்சான கொல்லிகள் பயன்பாட்டிலேருந்து முன்னேறி, அதாவது இப்போ நமக்கெல்லாம் போடுறோம்னா தட்டமாய் கொரோனா இந்த மாதிரி போட்டாங்க ஆன்டிபயோட்டிக் சொல்லுவாங்க. இப்போ ஆன்டிபயோட்டிக் நிற்கிறாங்க. வேளாண்மையோட அறிவியல் முன்னேற்றம் ஆன்டிபயோட்டிக் போட்டால் என்ன ஆகும்னா, நம்ம நெல்லுக்கு ஒரு பூச்சிக்கொல்லி அடிக்கிறோம்னா அந்த பூச்சிக்கொல்லிக்கு காலக்கெடு உண்டு. பூச்சிக்கொல்லியோட வேகம் இந்த அரிசியில் 60 நாளைக்கு இருக்கும், இந்த நெல் பயிற்சியில் 15 நாளைக்கு இருக்கும், 40 நாளைக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு காலக்கெடு. ஆன்டிபயோட்டிக் அப்படி கிடையாது. உங்களோட விதை நெல்லில் அடுத்த பருவத்துக்கு பரவும். ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணுவோம், இந்த போகம் நீங்கள் அறுத்து விரநெல் வச்சுருந்தீங்கன்னா அடுத்த போகம் விதைக்கும் போது இந்த ஆன்டிபயோட்டிக்கோட பாய்ச்சல் அதில் இருக்கும். நல்ல முறைக்கு கிடைக்கும். இந்த நம்ம எப்படி இப்போ கொரோனா ஊசி போடுறோம், நம்மளோட பிள்ளைங்களுக்கு அந்த கொரோனா எதிர்ப்பு சக்தி கிடைக்குதோ அந்த மாதிரியான சூழலில் இந்த வேளாண்மையோட தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. அதனால் உள்ள பின்விளைவுகள் இது வரைக்கும் என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும்ங்கிறது தெரியாமல் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகளும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள புதிய பூஞ்சான பூச்சிக்கொல்லிகளையும் நிறைய அறிமுகப்படுத்தி நம்மளை ஒரு பொருளாதாரம், அதாவது விவசாயம் செய்கிறோம் செய்யாமல் இல்லை, அப்பயும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் நமக்கு பெரிய லெவலில் பொருளாதாரம் மிச்சப்படுத்திக்கிறாங்க. 8 மூட்டை விளைஞ்சிச்சு, சொந்த மாடு வச்சுருந்தோம், பால் கறந்தோம்,
காளமாடு வச்சுருந்தோம், உழுதோம், அந்த எருவு எடுத்து கொண்டு வயலில் போட்டோம். நமக்கு 8 மூட்டை விளைஞ்சாலும் 4 மூட்டை மிச்சம் இருந்தோம். இன்றைக்கி 12 மூட்டை 15 மூட்டை விளைய வைக்கிறோம். யாருக்கு கொடுக்குறோம்? உரக்கடைக்காரங்களுக்கு கொடுக்குறோம், பூச்சி மருந்து கம்பெனி கொடுக்குறோம், அடுத்து மெஷினரி கொடுக்குறோம். அதாவது தற்சார்பான பொருளாதாரமே இல்லாமல் சுத்தமாக கார்ப்பரேட் கம்பெனி நம்மளோட உழைப்பு எல்லாத்தையும் கார்ப்பரேட் கம்பெனிக்கார சுரண்டிட்டு போயிட்டுருக்கான். பூச்சிக்கொல்லி மூலியமாகவும் இயந்திரங்கள் மூலியமாகவும் உரம் ஃபெர்டிலைசர் மூலியமாகவும் நம்மளோட பொருளாதாரம் ஒவ்வொரு நாளும் உழைச்சி 15 மூட்டை 12 மூட்டை விளைய வைக்கிற மூலியம் அதில் லாபம் நம்ம கையில் நிற்கிறதுக்குன்னா ரொம்ப சொற்ப தொகையாக இருக்குது. சொற்ப தொகை இல்லாமல் உங்களோட காலம் கடந்து போக போக இந்த மண் வந்து நமக்கு சுத்தமாக அது பயன்படாத ஒரு மண்ணாயிடும், விஷத்தன்மை உள்ளதாயிடும். இப்போ நிறைய இடத்துல ஊர்த்தன்மை அதிகமாகிடும். ஊர்த்தன்மை அதிகமாகி குட்டி குட்டியாக பயிர் கரைஞ்சி போகிறது, கோடையில் பாசித்தன்மை அதிகமாகி பயிர் கரைஞ்சி போகிறது. இப்போ வரோம் மாசி மாதத்தில் அந்த ட்ரபுள் வர ஆரம்பிச்சு. யூனிவர்சிட்டிலேருந்து வந்து பார்த்தாங்க, எங்கள் பகுதியிலாம் போன தடவை 400 ஏக்கர் 500 ஏக்கர் பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கு எந்த ரெமடியுமே அவங்களாம் சொல்லலை. ஆனால் அதோட உண்மைத்தன்மை என்னென்னா மண் வந்து சுத்தமாக ஊர்த்தன்மை அடைஞ்சிருச்சு. ஊர்த்தன்மை அடையும் போது நம்மளோட வளிமண்டல டெம்பரேச்சர் வந்து ஒரு 30-35 டிகிரிக்கு போகும்போது என்னன்னா கீழேருந்து தண்ணி வந்து கொதிச்சு இந்த கீழே உள்ள அமிலத்தன்மையை மேலே கொண்டு வரும்போது பயிர் வந்து சுத்தமாக கரைஞ்சி நமக்கு பெரிய ஒரு பொருளாதார சேர்த்தை இருக்குது. நீங்கள் என்ன தான் அதுக்கு நோய் மருந்து பூச்சி மருந்து எது அடித்தாலும் கேட்காது. காலடியில் நல்லா இருந்துச்சு, கோடையில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு நம்ம பூச்சி மருந்து தான் வாங்கி அடிக்கும். அதெல்லாம் மண்ணோட கெட்டுப்போன தன்மையை தான் அதோட வெளிப்பாடு. இதெல்லாம் மாற்றணும்னா நம்ம இந்த மாதிரி குறைந்தபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்ம இந்த இயற்கையான விவசாயத்துக்கு ஐயாவோட வழியை பின்பற்றி இந்த இயற்கை விவசாயத்துக்கு வருவோங்கிறத ஐயாவோட இந்த நினைவாளில் நம்ம உறுதியேற்கணும். நன்றி, வணக்கம். நான் தமிழ். அனைவரும் மலர் வணக்கம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரிசையாக ஒருத்தராக வந்து நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. இடியடா இடியடா இது நம் கொடியடா, இனிமேல் நாம் தானடா. தடைகளை உடையடா, சரித்திரம் படையடா, கரிகிட தீம் தானடா. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. பந்தினை புரட்டி போடடா, உரிமை வெல்லவே ஒன்று கூடடா. புழுக்கள் அல்ல நாம் புலிகள் என்றுதான் எரிமலை தாண்டவம் ஆடடா. தாய் தேசம் நாம் ஆடவே தடுப்பவன் உலகினில் யாரடா. செங்காந்தன் மண் மீட்டிடும் சேனைகள் நாம் என கூறடா. நாளை நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. ஆண்ட தமிழிடம் மீண்டு வருதடா, அண்ட மலிரவே நின்று மொழியடா. மடைய கூட்டத்தின் இடுப்பை முறியடா, மானமும் வீரமும் நம் விழியடா. ஏரோட்டும் விவசாயிகள் இல்லையே மானுடம் இல்லடா. எல்லோரும் நான் தமிழராய் எழுகிறோம் உடனடி சொல்லடா. நாளை நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. ஆரியம் திராவிடம் கதை சொல்லி போரினில் பகையுடன் கரம் கோர்த்தே உலகம் ஆண்ட ஒரு
தமிழரை தமிழர் மனங்களில் பற்ற வைத்தேன் ஒற்றை நம்பிக்கை புறப்பட்டான் போல் இலக்கை நோக்கி புறப்பட்டான் தரணி போற்ற தமிழர் சிறக்க களனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே தரணி போற்ற தமிழர் சிறக்க களனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான் மங்கையர்க்கும் மன்றத்தை தந்தான் சமவாய்ப்பை சபைதனில் தந்தான் தரணி போற்ற தமிழர் சிறக்க களனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் பாரம்பரிய மைசூர் மல்லி ஆகிய 2 வகைகளைச் சேர்ந்த நெல் விதைகள் இங்கே தலா 2 கிலோகிராம் வழங்கப்பட உள்ளது. அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த விவசாயிகளின் பெயர்களை நம்முடைய மன்னாடி சட்டமன்ற தொகுதியினுடைய உழவர் பாசறை செயலாளர் தென்பரை அப்பத்குமார் அவர்கள் அவங்க ஒவ்வொரு அளவு பார்த்து புரட்சி செய்தவன் சாதி கேட்டு போடும் போட்டு தீர்க்கு என்பதை சபைகள் தோறும் பகைவர் வாழ்த்துக்கள் விளைவிச்சு இதுல இருந்து இன்னும் பல பேருக்கு அதிகாரம் சாயும் நேரமே புது வரலாறு தலையெடுத்த புலியும் பாயுமே ஊரும் நீரும் காக்க மனையை விதைத்திட்டோம் பேரிடரில் துயரம் போக்க ஓடி உழைத்திட்டோம் ஊரும் நீரும் காக்க லட்சம் மனையை விதைத்திட்டோம் பேரிடரில் துயரம் போக்க ஓடி உழைத்திட்டோம் மாற்றம் கண்டிடவும் ஏற்றம் கொண்டிடவும் சீற்றம் இனி அவசியமே செத்த மொழியை பார்க்கும் சதியை வீழ்த்தவே லட்சத்தீவு கல்வி உரிமை மீட்கவே அப்படியே கேமரா வச்சுட்டாங்க. கேமரா நீங்கள் ஃபோட்டோ எடுங்க பார்த்துங்க. கணக்கு பார்க்கும் கூட்டணி இல்லை உரிமை சமரினில் ஒரு சமரசம் இல்லை ஆட்சி மாறி ஆவதும் இல்லை அடிப்படையே மாற்ற நாங்கள் சோர்வதும் இல்லை சதிகாரர் அதிகாரம் சாயும் நேரமே புது வரலாறு நடையெடுக்க பழையும் பாயுமே 50 ஆண்டு காலமாக வாழ்ந்த திராவிடம் அரசியலின் புனிதம் நாளை தமிழகம் நம் கையில் இது நாம் தமிழர் ஆணை சுழற்றும் புலியென வருகிறது பாரும் சீமானின் சேனை ஓங்கும் கைகள் தீண்டும் பார் ஒளி வீசும் வானை உறக்கச் சொல்வோம் மானம் வீரம் மேலக்காடு தென்பரை கண் சிமிட்டும் எரிமலை அப்படியே இங்கே பாருங்க. களமாடும் மன்னன் தாய் போல அரவணைக்கும் தம்பிகளின் அண்ணன் கண் சிமிட்டும் எரிமலை களமாடும் மன்னன் சிவகுமாரின் அருமை மகன் பற்றி சரி முடியுமா நாளை தமிழகம் நம் கையில் தமிழர் ஆணை சீரும் புலியென வருகிறது பாரும் சீமானின் சேனை நடராஜன் கல்யாணம்